உங்களுக்கு கழுத்துல வலி அதிகமா இருக்கு. கழுத்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு. இந்த வலி வந்து கழுத்துல இருந்து தோள்பட்டை வரைக்கும் வருது. கை வரைக்கும் ஃபுல்லா வருது. விரல்கள் வரைக்கே வந்து வலி அதிகமா வருது. விரல்கள்லாம் கொஞ்சம் மரத்து போன மாதிரி இருக்கு. இந்த வலி வந்து கழுத்துல இருந்து கை வரைக்கும் வந்து தோள்பட்டை வரைக்கும் கரண்ட் ஷாக் அடிச்சது போல இருக்கு. ஊசி குத்துற மாதிரி இருக்கு. வலி வந்து ராத்திரி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து ஆப்ரேஷன் இல்லாம எப்படி சரி பண்ணலாங்கிறத பத்தி நான் சொல்றேன். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜேஸ் தாஸ், ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல வந்து கழுத்து நரம்பு அழுத்தத்துக்கு வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது ஆப்ரேஷன் இல்லாம எப்படி சரி பண்ணலாங்கிறத பத்தி நான் சொல்றேன். முதலாவதா வந்து இந்த கழுத்து நரம்பு அழுத்தம் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்து கண்டுபிடிக்கப்படும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேன்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐல C5C6 லெவல்ல வந்து டிஸ்க் வந்து ஹெர்னியேஷனோ இல்ல ப்ரொலாப்ஸோ ஆகியிருக்கும். அப்படி ஆகாதனால அந்த நரம்பு வந்து அழுத்தப்படும். அப்படி அழுத்தப்படுறதுனால வலி வந்து கழுத்துல இருக்கும். கழுத்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும் முக்கியமா. அது மட்டும் இல்லாம கழுத்துக்கும் தோள்பட்டைக்கும் நடுவுல இருக்கும். வலி வந்து தோள்பட்டையில இருந்து கை வரைக்கும் விரல்கள் வரைக்கே வந்து ஃபுல்லா வரும். விரல்கள் வந்து மரத்து போன மாதிரி இருக்கும். தோள்பட்டையில இருந்து கை வரைக்கும் கரண்ட் ஷாக் அடிச்சது போல வலி இருக்கும். கை வந்து ஊசி குத்துற மாதிரி பயங்கரமா வலி இருக்கும். முக்கியமா வந்து ராத்திரி தூங்க முடியாத அளவுக்கு வலி அதிகமா இருக்கும். கழுத்தே வந்து திருப்ப முடியாத பொசிஷன் வந்து இருக்கும். இதுக்கு டிஸ்க் ஹெர்னியேஷன் C5C6 லெவல்ல வந்து காமனா நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்கிற ஃபொராமன் சொல்லுவோம், ஃபொராமினல் கேனல்னு சொல்லுவோம். இந்த கேனல் வந்து ஸ்டீனோசிஸ் சுருங்கி போறதுனாலையும் அந்த நரம்பு வந்து அழுத்தப்படுது. அதுவும் ஒரு காரணம். ஆர்த்ரைட்டிஸ் இதுவும் ஒரு காரணம். சிவியர் ஒர்க்லோடு வந்து கழுத்துல இருக்கிற மசிலுக்கு வந்து கொடுக்கப்படுறதுனாலையும் இந்த பிரச்சனை வந்து வருது. இதுக்கு நிறைய பேருக்கு வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் ஆப்ரேஷனும் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி வலி குறையல அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி ஆப்ரேஷனை வந்து தவிர்க்க முடியும். முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நெக் பிளெக்ஸார் மசில் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கழுத்துக்கு முன்பகுதியில் இருக்க தசைகளோட வீக்னஸ்னாலையும் இன்பேலன்ஸ்னாலையும் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து நேராக C5C6லயோ இல்லை C6C7லயோ விழுறதுனாலதான் வந்து டிஸ்க் ஹெர்னியேஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த ஃபொராமினல் கேனல்ல வந்து நல்ல அழுத்தம் ஏற்படுது. இப்போ இந்த இம்பேலன்ஸ் வந்து நெக் பிளெக்ஸார் மசில்னு சொல்லுவோம், ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டுன்னு சொல்லுவோம். இது வீக்னஸ் ஆகிறதுனாலையும் அதோட பேலன்ஸ் குறையிறதுனாலையும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளெக்ஸார் மசில் செய்ய வேண்டிய வேலையை வந்து ஸ்கெலனி அப்படின்னு சொல்லி இன்னொரு மசில் இருக்கு. அது வந்து சைட்ல வருது, கழுத்துக்கு சைட்ல. நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா திக்கா இருக்கும். அந்த மசில் வந்து ஆக்ஷன் வந்து அதிகமா பண்ணுது. நெக் பிளெக்ஸார் மசில் கழுத்து வந்து குனியறதுக்கு உதவி செய்யற மசில். இந்த மசிலை நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணி அதோட பேலன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, ஸ்ட்ரென்தனிங்கும் பண்ணிட்டோம்னா நிச்சயமா வந்து இந்த பிரச்சனையில இருந்து ஆப்ரேஷன் இல்லாம நிச்சயமா உங்களால வெளியே வர முடியும். அதுக்கு உண்டான யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேஷனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெடி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸசைஸ் வந்து டபுள் சின் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். உட்கார்ந்த பொசிஷன்ல வந்து கழுத்தை வந்து ஷோல்டரையும் கழுத்தையும் யூஸ் பண்ணி பின்னாடி தள்ளணும். பின்னாடி தள்ளி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். கழுத்து வந்து முன்னாடி வரக்கூடாது. பின்னாடி ஷோல்டர் லெவல்ல பின்னாடி வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் 2 டைம்ஸ் a day செய்யறப்போ வந்து நெக்ல இருக்க அந்த ஃபிளெக்ஸார் மசில்லாம் வந்து நல்ல பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்ட்ரென்தனிங் வந்து நல்ல அதிகமாகும். எக்ஸசைஸ் 2 வந்து இதே டபுள் சின் பொசிஷன்ல வந்து நெக் மூவ்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றது. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கழுத்து நரம்பு அழுத்தத்தினாலேயோ இந்த கழுத்து வலினாலேயோ செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பெயின்னாலேயோ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கழுத்தோட மூவ்மெண்ட் வந்து குறைவா இருக்கும். இந்த பக்கம் நல்லா திரும்ப முடியாது, இவ்வளவுதான் திரும்புவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவ்வளவு கம்மியா தான் திரும்புவாங்க. மேல பார்க்க சொன்னா ஃபுல்லா பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபேசிட்டல் ஜாயிண்ட்டை வந்து நல்லா மொபிலைஸ் பண்ணி நரம்பு அழுத்தத்தை ஃப்ரீ பண்ற எக்ஸசைஸும் கூட ஸ்டிஃப்னஸும் குறையும். எப்படின்னா இந்த டபுள் சின் பொசிஷனுக்கு வந்து வந்துக்கோங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அதே இதை வந்து ரைட் சைட் மெதுவாக கழுத்தை முடிஞ்ச அளவுக்கு திருப்புங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு திருப்புங்க. இதே போல பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டபுள் சின் பொசிஷன் போங்க. சின் டக் பண்ணிட்டு ரைட் சைட் மெதுவாக திரும்புங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் மெதுவாக திரும்புங்க. இது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரு 10 ரிப்பீட்டேஷன் செய்யுங்க. இது செய்யறதுனால கழுத்துல லெஃப்ட் சைட்ல இருக்க ஸ்டிஃப்னஸும் சரி, ரைட் சைட்ல இருக்க ஸ்டிஃப்னஸும் சரி, மேல பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதும் சரி, கழுத்துல இருந்து கை வரைக்கும் ஷோல்டர் வரைக்கும்
வலி பரவலாக வருது, கை மதமதப்பாக இருக்குன்னா கூட நரம்பு அழுத்தமும் ஃப்ரீ ஆகும், ஜாயிண்ட்டும் வந்து மொபிலைஸ் ஆகும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து டவல் ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவோம். ஒரு டவலை யூஸ் பண்ணி கழுத்து மூவ்மெண்ட்டையும் வந்து கூட்டுறது, அதே போல் நரம்பு அழுத்தத்தினால தோள்பட்டை கை வரைக்கும் பரவலாக இருக்க வலியையும் குறைக்கிறது. அப்படின்னா ஒரு சிம்பிளான டவலை வந்து கழுத்துக்கு அடியில் இதை போல் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. பேலன்ஸ் நல்லா 2 கைக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு சின் டக் பொசிஷன் வந்து நல்லா பண்ணுங்க. டபுள் சின் பொசிஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த கையினால டவலை வந்து தாடையில் சப்போர்ட் பண்ணி மெதுவாக ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுற மாதிரி திருப்புங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக திருப்பினாலும் அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் அதிகமாக ஆகும். ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு ரைட் சைடு வந்து டவலை வந்து தாடையில் ப்ரெஸ் பண்ணி இந்த பக்கம் திருப்புங்க. இது செய்கிறப்போ என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் குறைஞ்சிருக்கிற மூவ்மெண்ட் வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஸ்டிப்னஸ் குறையிறதுனால பெயினும் வந்து நல்லா குறையும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கமே வந்து ஒரு 7லேருந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் டே செய்கிறப்போ நல்லாவே இருக்கும். முக்கியமாக வந்து அந்த டபுள் செயின் பொசிஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஸ்லோவாக கொடுக்கணும். எக்ஸசைஸ் என்னன்னா அப்பர் ரிப் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துல நரம்பு அழுத்தத்தினால வர வலி எப்படி இருக்கும்னா டைரக்டா கழுத்துல ஆரம்பத்துல இருக்காது. இந்த கழுத்துக்கும் தோள்பட்டைக்கும் நடுவுல தான் இந்த வலி அதிகமா இருக்கும். அந்த வலியை வந்து அந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்றதுக்கு உண்டான சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து இப்போ சொல்றேன். இதுவும் வந்து ஒரு டவலை யூஸ் பண்ணி தான். ஒரு டவலை வந்து ஒரு பக்கத்தை வந்து தொடைக்கடியில் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு கரெக்டாக அடுத்த எண்டை வந்து கழுத்து லெவலில் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த படுற மாதிரி வச்சுட்டு கையை வந்து வலி இருக்கிற பக்கம் இருக்க கையை ரிலாக்ஸாக பண்ணிட்டு இந்த இடத்துல தான் வலி இருக்குன்னா இந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் பண்ணி இந்த கையை வந்து கீழே இழுங்க. இழுத்து அந்த இடத்துல அந்த மசில்ஸில் நல்லா ப்ரெஷர் ஸ்ட்ரெச் ஆகணும். அதுக்கப்புறம் தலையை வந்து மெதுவாக அந்த பக்கம் சாயுங்க. சாய்ச்சிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே ப்ரெஸ் பண்ணுங்க, தலையை அந்த பக்கம் சாயுங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதை போல பண்றதுனால அந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும், பெயின் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரிப்புன்னு சொல்லுவோம், விழாலும்புல தான் வந்து அந்த நரம்பு வந்து கொஞ்சம் உள்நோக்கி வந்து இறங்கும். அப்போ அந்த மசில் வந்து அந்த நரம்பை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடும். ஃப்ரீ பண்ணி விடுறதுனால தோள்பட்டையிலேருந்து கை வரைக்கும் பரவலாக வர வலியும் வந்து கிராஜுவலாக குறையிறத வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது வந்து டபுள் சின் ஷோல்டர் ஷரக்கிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா சின் வந்து நல்லா டக் பண்ணி டபுள் சின் வர மாதிரி ஷோல்டர் லெவலுக்கு மேலே போயிட்டு கையை வந்து நல்லா மேலே தூக்கிட்டு கீழே இறக்குங்க. சின்ன வந்து நல்லா பண்ணுங்க. திரும்ப டபுள் சின் பண்ணி கை வந்து நல்லா மேலே தூக்குங்க, கீழே இறக்குங்க. சின் டக் பண்ணிட்டு கை நல்லா மேலே தூக்கிட்டு கீழே இறக்குங்க. இதுதான் வந்து டபுள் சின் ஷோல்டர் ஷரக்கிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது செய்யறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்ச் நர்வ் கழுத்து நரம்புல அழுத்தம் இருக்கிறது வந்து நல்லா ஃப்ரீ ஆகும், கை வரைக்கும் வர வலியும் வந்து குறையும், ஷோல்டருக்கு நடுவில் இருக்கிற பெயினும் வந்து குறையும். இது ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் டே வந்து செய்யலாம். இந்த டபுள் சின் ஷரக்கிங் எக்ஸசைஸ் வந்து நல்லா செய்கிறீங்க. அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸ் எப்படின்னா இதே டபுள் சின் ஷரக்கிங்கில் வந்து ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு டபுள் சின் டக் பண்ணிவிட்டு கையில் இருக்கிற வாட்டர் பாட்டில் வந்து மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு மெதுவாக கீழே இறக்குங்க. டபுள் சின் பண்ணுங்க, திரும்ப மேலே தூக்குங்க, இறக்குங்க. அதுக்கப்புறம் டபுள் சின் பண்ணுங்க, மேலே தூக்குங்க. இதுவும் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதுவும் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி இந்த டபுள் சின் பண்ணி ஷோல்டர் வந்து நல்லா மேலே தூக்குறப்போ நல்லாவே நரம்பு அழிஞ்சு இருக்கிறது வந்து ஃப்ரீ ஆகும். C5 C6 லெவல்லையோ C6 C7 லெவல்லையோ நர்வ் கம்ப்ரெஷன் இருந்ததுன்னா அது ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகுறதுனால ஷோல்டர் வரைக்கும் பெயின் வந்து கை வரைக்கும் வந்து கை விரல்கள் வரைக்கும் மதமதப்பாக இருக்கிறதுலாம் வந்து கிராஜுவலாக வந்து நல்லாவே குறையும். 10 ரிப்பீட்டேஷன் 2 டைம்ஸ் டே செய்கிறப்போ நல்லாவே ரிசல்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் வந்து கழுத்துலேருந்து கை வரைக்கும் வலி பரவலாக இருக்குது, நரம்பு அழுத்தத்தினால கைகள் மரத்து போயிருக்கு, கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி வலி அதிகமாக இருக்குது, செர்விக்கல் ரேடிகோபதி அப்படிங்கிற கண்டிஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து குறையும். இந்த எக்ஸசைஸ் செய்ய குறையும். எங்களோட சென்டரில் வர பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஒரு 4 மாதம் 5 மாதமாகவே தூங்கவே இல்லை, எந்த மெடிசின்ஸ் எடுத்தும் வந்து வலி சுத்தமாக குறையலை. ஃபைனலாக வந்து ஆப்ரேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணாமல் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்னும் வேறு சில அலோபதி இல்லாத மெடிசின்ஸும் எடுத்து பார்த்துட்டோம், குறையல. சில மசாஜ் ட்ரீட்மெண்ட்ஸ் மற்றதெல்லாம் பண்ணிட்டோம், எதுவுமே குறையல அப்படின்னு சொல்லிட்டு வர சிச்சுவேஷனில் வராங்க. அவங்களுக்கு வந்து வலி இருக்கும்போது இந்தளவுக்கு சிவியராக இருக்கும்போது எக்ஸசைஸ் செய்ய முடியாது.
அதனால வந்து அவங்களுக்கு அந்த வலியை கம்ப்ளீட்டாக குறைச்சி அந்த நர்வ் ரூட் இரிட்டேஷனை ஃப்ரீ பண்ணுறதுக்குன்னு சொல்லி சில ஸ்பெசிஃபைடு ஃபிசியோதெரபி ப்ரோட்டோகால் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம். அது மூலயமா வந்து அவங்களுக்கு அந்த நரம்பு அழுத்தத்தினால ஏற்படுற கழுத்து வலியும் தோள்பட்டை வலியும் கை வரைக்கும் பரவலாக இருக்கிற வலியையும் அந்த விரல்களில் இருக்க மதமதிப்பு எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு உண்டான ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து குறைச்சிருவோம். குறைச்சிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நெக் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்கு அவங்களோட பாடியில எந்தெந்த மசில் வந்து நெக்ல வீக்கா இருக்குன்னு சொல்லி கரெக்டாக அசஸ்மெண்ட் பண்ணி அதுக்குண்டான ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம் சொல்லுவோம். அதை செய்துட்டு வர்ற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு பெயின் வந்து திரும்ப வரதில்லை. நீங்களும் இதே போல ரொம்ப நாளாக வந்து இதே போல பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்பி வைங்க. உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா எங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கும் இதுலேருந்து நல்ல நிவாரணம் கொடுத்து திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கு உங்களோட வேலைகளை வந்து வலி இல்லாமல் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். தேங்க்யூ.